சரி, நீங்கள் அது சொல்கிறீங்க சார். ஆனால் வந்து பாஜக தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்த கட்சி தாவல் நடைபெறுகிறது, குதிரை பேரம் நடைபெறுகிறது, அதிலிருந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கத்தான் நாங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரோம். பீகார் போன்றோம், மகாராஷ்டிரா போன்றோம், இல்லை வடகிழக்கு மாநிலங்களில் பல்வேறு மாநிலங்களில் இந்த ஆயாராம் காயாராம் அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட தான் நாங்கள் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வரோம். அப்போ மக்கள் வந்து தீர்க்கமாக வாக்களிச்சிருவாங்க, தேர்ந்தெடுத்துருவாங்க. அதனால் மாநிலங்களையும் குழப்பம் ஏற்படாது, மத்தியிலும் குழப்பம் ஏற்படாதுங்க தான் பாரதிய ஜனதா கட்சியோட வாதமாக இருக்குது. நீங்கள் இங்கே ஆனால் ஜனநாயகத்தை அவங்க ஏற்றுக்கலன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க நாங்கள் ஜனநாயகத்துக்காக தான் இதை சொல்கிறாங்க. இங்கே என்ன பதில் சொல்கிறீங்க? குதிரை பேரம் கட்சி தாவல் இருக்காது கட்சி அப்படிங்கிறாரு. வர இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி தாவல் குறித்து பேசுவதற்கு தார்மீக ரைட்டு உரிமையோ கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்காளர்களை விலைக்கு வாங்குறாங்க என்கிற ஒரு விமர்சனம், ஒரு விவாதம் ஒன்று இருக்குது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்குகிற கட்சியில மிக அதிகமாக விலை கொடுத்து வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இப்படிலாம் செஞ்சுட்டு இதெல்லாம் நாங்கள் அவங்களே சுய இதுல ஒழிக்க முடியாது. இது எப்படி ஒழிக்க முடியும்? ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டா எப்படி ஒழிக்க முடியும்? ஒருபோதும் ஒழிக்க முடியாது. 67 வரைக்கும் இல்ல நான் சொல்றேன், 67 வரைக்கும் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடைபெற்றது. மறுக்க முடியாது. அப்பயும் கட்சி தாவல் இருந்தது. இப்ப கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கிறது, நடைமுறையில் சட்டம் இருக்கிறது. இந்த சட்டங்களை எல்லாம் கடந்துதான் பாரதிய ஜனதா கட்சி விலை கொடுத்து மற்ற எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்துவதற்கு விலை கொடுத்து நேற்றும் வாங்கினார்கள், இன்றைக்கும் வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள், மொத்தமாக வாங்குகிறார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இப்படிப்பட்ட கட்சி இதை பத்தி எல்லாம் பேசுவதற்கு என்ன தார்மீக பலம் இருக்கணும்ல? முதல்ல ஒரு தார்மீக ரைட் இருக்கணும்ல. நாங்கள் பிற கட்சியில் இருந்து யாரையும் சேர்க்க மாட்டோம். பாரதிய ஜனதா சொல்லுங்க பார்ப்போம். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவரை நாங்கள் எங்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி அறிவிப்பார்களா? அறிவிக்க முடியாது. ஏன்னா எல்லா கட்சிகளையும் பலவீனப்படுத்தி ஒரு ஒற்றை ஆட்சிக்குரிய முயற்சி படிப்படியாக மேற்கொள்ளப்படுகிறது. அதே போல அதிபர் ஆட்சி முறைக்கு அதற்கான முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதனுடைய பகுதியாகத்தான் எல்லாம் செயல்படுத்துவது புரியுது. ஆனா கடைசியா ஒரே ஒரு கேள்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நீங்க இப்ப இந்தியா கூட்டணியால் வந்து தடுக்க முடியுமா சார்? அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சார்? பாராளுமன்றத்தில் விவாதத்தில் எதிர்த்து பேசுவோம், வாக்கெடுப்பு வந்தால் எதிர்த்து வாக்களிப்போம். முறைப்படி சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கிறது, நிச்சயமாக உறுதியாக இருக்கிறது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நாடாளுமன்றத்தில் எதிர்த்து வாக்களிப்பு, மற்றபடி வேற என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சார் இதை தடுக்கிறதுக்கு? வரட்டு, இதற்கு அடுத்தபடி மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டியதான். இப்படி பாரதிய ஜனதா கட்சி செய்வது சரியல்ல என்பதை மக்கள் நாடாளுமன்றம் சட்டமன்றத்தை காட்டிலும் பெரிது மக்கள் மன்றம் தான். மக்கள் மத்தியில் தான் மக்கள் எடுக்கிற முடிவு தான். ஒரு நாடாளுமன்றம் மட்டுமே அல்லது ஒரு சட்டமன்றம் மட்டுமே ஒரு முடிவெடுத்து விட்டதால் அது முடிவாகி விடாது. அதற்கு மேலாக மக்கள் இருக்கிறார்கள். 140 கோடி மக்களை கொண்ட நாடு இந்த நாடு, பெரிய நாடு. இந்த நாட்டு மக்கள் அவ்வளவு ஒன்று ஏமாளிகள் அல்ல, அரசியல் விவரம் தெரிந்தவர்கள், நல்ல விழிப்புணர்ச்சி உள்ளவர்கள். இவைகளையெல்லாம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்கள் நல்ல பாடம் புகட்டுவார்கள்.